நான் என்பது நீ அல்லவோ? அத்தியாயம் 11. புதிய வீட்டிற்கு குடிவந்து ஒரு வாரம்தான் ஆயிற்று. ஆனால் அதில் ஒரு சிறிய வித்தியாசம். இந்த வீடு நிவேதா வீட்டினரது. வசந்தனின் பிடிவாதத்தையும் நிவேதா மற்றும் வளர்மதியின் பிரச்சனையையும் அறிந்த சத்யன் இடையிட்டு இந்த யோசனையை கூறினான். அம்மா, வசந்த் சொல்றதும் சரிதான். அவங்க வீட்டில் அவர்தான் பொறுப்பேற்க வேண்டிய நிலையில் இருக்கின்றார். அம்மா தங்கச்சி கூட இருக்கிறது தான் நியாயம். உங்களுக்கு நிவேதா சங்கடப்படக்கூடாது, அவ்வளவுதானே. இதற்கு அடுத்த காலனியில் உள்ள நம்ம வீட்டில் போய் இருக்க சொல்லுங்க. நீங்களே ஒரு வேலையால் பார்த்து நிவேதாவிற்கு துணையாக வச்சிருங்க. பிரச்சனை தீர்ந்தது என்று தீர்ப்பளித்தார். மகனின் முன்னிலையில் எதுவும் பேச முடியாமல் தலையாட்டினார் வளர்மதி. தங்கையை தனியே அழைத்து அறிவுரை கூறினான் அண்ணன். நிவேதா, மாப்பிள்ளை இப்போ உன்கிட்ட பிரியமா இருக்கிற மாதிரி எப்பவுமே இருக்கணுமா என்று கேட்டார். ஆமாண்ணா, எதுக்கு கேட்குற? அப்படின்னா மாப்பிள்ளை நேசிக்கிற உறவுகளையும் நேசித்து பழகு. நான் உன்னோட அண்ணன் தான். என்னை ஒருத்தி இப்படி கூட்டிட்டு போய் அவங்க வீட்டில் வச்சிருந்தா நீங்க எல்லாரும் சம்மதிப்பீங்களா? அல்லது நீ உங்க மாமியாரை வேலை வாங்கின மாதிரி அம்மாவை என்னுடைய மனைவி வேலை வாங்கினால் சும்மா இருப்பீங்களா? அது அது அண்ணா என்று இழுத்த தங்கையிடம், என்னால வேலை செய்ய முடியல, அவங்க வீட்டுல வசதி பத்தாது, நம்ம வீட்டுல வேலைக்கு ஆள் இருக்கு, இந்த மாதிரி காரணம் எல்லாம் சொல்லாதே. எல்லாம் தெரிஞ்சுதானே காதலிச்ச. வசதியை தான் வாழணும்னு நினைச்சிருந்தா பேசாம அம்மா அப்பா பார்த்த மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணி இருக்கணுமே. அவங்க வீட்டுல கோடி கணக்கில் பணம் இருக்கும். ஆனா வசந்தன மாதிரி நல்லவனா இருப்பானா அவன்? யோசி. ஒன்னு இருந்தா ஒன்னு இருக்காது. இதுதான் வாழ்க்கை. அம்மா பேச்சு கேட்டே கூடிய சீக்கிரம் உனக்கு டைவர்ஸ் தான் கிடைக்கும். உன்னோட வாழ்க்கையை நீ காப்பாத்திக்கோ. சரியானபடி வேப்பிலை அடித்தான் தங்கையிடம். அதன் விளைவு அண்ணன் சொன்ன யோசனையை ஏற்று இந்த வீட்டிற்கு வந்தாள் நிவேதா. வசுந்தராவுக்கு சந்தோஷமே. ஆனால் அஞ்சலியின் முகம்தான் சரியில்லை. என்ன அஞ்சலி, ஏன் ஒரு மாதிரி இருக்க? வீடு பிடிக்கலையா என்ற அண்ணனிடம், சச்ச அதெல்லாம் இல்லை, வீடு நல்லாத்தான் இருக்கு, ஆனா என்னோட ஆபீஸ் கொஞ்சம் தூரம், அதான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் என்றாள். அதான் அத்தான் தினமும் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரே, பதில் கூறினான். அப்படியா சங்கதி? மனதிற்குள் கூறிக்கொண்டவள் வெளியில், அவருக்கு எதுக்கு அண்ணா சிரமம் என்றாள். எனக்கு ஒரு சிரமமும் இல்லை, எங்க வீட்டில இருந்து போற வழிதான், அதனால எனக்காக யாரும் பரிதாபப்பட வேண்டாம் என்றவாறே வந்து நின்றான் சத்யன். கண்களில் மின்னல் வெட்ட ஏறிட்டு பார்த்தவளிடம், எல்லாம் என்னோட ஏற்பாடுதான் என்ற செய்தி அவனது புன்னகையில் தெரிந்தது. காலையில் வாசலில் இருந்து அவளை ஏற்றிக்கொண்டு செல்பவன் மாலையில் வீட்டிற்குள் நுழைந்து வசுந்தராவின் காஃபியை குடித்துவிட்டு மருமகனிடம் கொஞ்சி விட்டுத்தான் செல்வான். தங்கள் இருவர் வீட்டிற்கும் இடையில் அவன் போடும் பாதை புரிய நடப்பதை பார்ப்போம் என்கின்ற மனநிலையில் அமைதியாக இருந்தாள் அஞ்சலி. இரண்டாவது நாளை அலுவலகம் செல்லும் போது, எதுவுமே சொல்லாம வர்ற என்று கேட்டாள். என்ன கேட்கணும் என்றவளை கூர்மையாக பார்த்தா. ஓ, உனக்கு ஒண்ணுமே தெரியாது, சரி விடு, வேற விஷயம் பேசுவோம் என்றதும் வாய் திறந்தாள். இப்படி எல்லாம் செஞ்சா உங்க அம்மா மனசு மாறிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் எங்க அம்மா மனசை மாற்றாதுன்னு எனக்கும் நல்லாவே தெரியும். இது ஒரு வகையில் நிவேதா செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தம். உங்க அம்மா மனசு சமாதானமாக ஒரு ஏற்பாடு இது. என்ன இருந்தாலும் காலம் முழுவதும் அவங்க ரெண்டு பேரும் வசந்தனை நம்பித்தானே இருக்கணும். அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில் இருக்கும் பிரச்சனை தீர இதுதான் வழி. என்ன, இதுல எனக்கு ஒரு போனஸ், டெய்லி உன்னை கூட கொஞ்ச நேரம் பார்க்கலாம் என்றான். அவன் வார்த்தைகளில் அவள் மனதிற்குள்ளும் சாரல் அடித்தது. ஏற்கனவே அவன் பக்கம் சாய தொடங்கி இருந்த மனது இப்பொழுது முழுவதுமே சாய்ந்தது. காரை ஓட்டும் அவனை ஓரக்கண்ணால் அடிக்கடி பார்த்தாள். அவனது உருவம், உடை, மேனியில் இருந்து வீசும் நறுமணம் என்று ஒவ்வொன்றாக அவளது நினைவு அடுக்குகளில் சேமிக்கப்பட, வீட்டிற்கு வந்த பிறகும் அவனது நினைவுகளே அவளை ஆட்சி செய்தன. எதற்கெடுத்தாலும் வழக்காடுபவள் இப்பொழுதெல்லாம் ஆர்வமாக அவனது பேச்சிற்கு ஒத்து போனாள். ஒரு நாள் அவன் லேட்டாக வந்தாலோ அல்லது வேலை விஷயமாக வெளியூர் சென்றாலும் அவளது முகம் வாடி போய்விடும். இந்த ரகசிய மாற்றங்களை அவனது மனதும் உணர்ந்து போனது. ஒரு நாள் மாலை அவளை இறக்கிவிட்டு தங்கை மகனை பார்க்க உள்ளே நுழைந்தார்.
6 மாதத்திற்கு மேல் ஆகிவிட்டதால் தினமும் வரும் மாமனை அடையாளம் கண்டு மருமகன் கையை தூக்கி போட அவனுக்கு மிக்க மகிழ்ச்சி ஆயிற்று. பாரண்ண, நீ தினமும் வரவும் உன்னை நல்ல அடையாளம் கண்டுவிட்டு உன்கிட்ட பாயிரதை. நிவிதா பெருமையுடன் மகனை அண்ணனிடம் கொடுத்தாள். வாங்க தம்பி என்ற வசுந்தரா கையோடு கொண்டு வந்திருந்த டிஃபன் தட்டை அவனிடம் கொடுத்தாள். இதெல்லாம் வேண்டாம், காஃபி மட்டும் கொடுங்க என்ற அண்ணனிடம், அண்ணா சாப்பிட்டு பாரு, அத்தை பண்ற கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நானும் ஆரம்பத்தில் வேண்டாம் என்றுதான் சொன்னேன். சாப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருச்சு. எண்ணெய் ஸ்நாக்ஸ் மாதிரி உடம்புக்கு எதுவும் கெடுதல் பண்ணாது. தங்கையின் விளக்கத்தில் தட்டை வாங்கி கொண்டாள். வாயில் போட்டு சுவைத்த பின், ஆமா ரொம்ப சாஃப்டா இருக்கு என்றவன் மடமடவென்று தட்டை காலி செய்து விட்டான். காஃபி கொண்டு வந்த வசுந்தரா அவனது தட்டை பார்த்துவிட்டு, தம்பி இன்னும் கொஞ்சம் தரவா என்று கேட்டாள். போதும், இதுவே வயிறு ஃபுல்லாயிடுச்சு என்றவன் காஃபியை வாங்கி கொண்டாள். தம்பி, நாளைக்கு காலையில அஞ்சலி கொஞ்சம் லேட்டா வருவா, அதுக்கு நீங்க பெர்மிஷன் கொடுக்கணும். நீங்க போயிடுங்க, அவளை நான் ஆட்டோல வர சொல்றேன் என்று கூறினார். என்ன விஷயம் அத்தை? நாளைக்கு அவளுக்கு பிறந்த நாள். வழக்கமா நாங்க இருந்த ஏரியாவில் உள்ள கோவிலில் அவளுக்கு அர்ச்சனை பண்ணுவேன். எனக்கு ஒரு வேண்டுதல் வேற இருக்குது. அதனால அந்த கோவிலுக்கு போகலாம்னு நினைக்கிறேன். அதுக்குத்தான் உங்ககிட்ட பர்மிஷன். சரிங்க அத்தை, நான் ஆபீஸ் போயிட்டு கார் அனுப்புறேன், அதுலேயே அவளை வர சொல்லிடுங்க என்று கூறினான். அஞ்சலி வெளியே வர நேரமாகும் என்பது தெரிந்து கிளம்பி விட்டான். டிஃபனை சாப்பிட்டு விட்டு மருமகனிடம் விளையாடி கொண்டிருந்த தங்கையிடம் ஒரு பார்சலை நீட்டினான் வசந்தன். என்ன அண்ணா இது? உன்னோட பர்த்டே ட்ரெஸ் என்றதும் மகிழ்ச்சியுடன் வாங்கி கொண்டாள். தேங்க்ஸ் என்று வாங்கி கொண்டவளுக்கு கண்ணில் நீர் நிறைந்து விட்டது. அப்பா இறந்த பிறகு அண்ணன் தான் அவளுக்கு பிறந்த நாள் உடை வாங்கி வருவது. முந்தைய வருடம் அவன் நிவிதாவின் வீட்டில் இருந்ததால் தங்கையின் பிறந்த நாளையே மறந்து விட்டிருந்தார். அந்த நினைவு இப்போது வர தன்னை அறியாமல் கண்ணில் நீர் சேர்ந்துச்சு. அவனுக்கும் அது நினைவிற்கு வந்தது. சாரிடா என்றவன் தங்கையின் தலையை அன்புடன் கோதினான். திரும்பவும் தனது பாசமான அண்ணனை கண்டவளுக்கு மனதில் ஆனந்தம் பொங்கிற்று. இதற்கு காரணமான சத்தியனை மனது தேடிற்று. பிரிச்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு என்றதும் பார்சலை பிரித்தார். அழகான கலரில் மைசூர் கிரேப் சில்க் சேலை கண்ணை பறித்தது. தேங்க்யூண்ணா தேங்க்யூ என்று குதித்தாள். ஏய் மெல்லடி, 7 கழுதை வயசாச்சு, இன்னும் குதிச்சுக்கிட்டு இருக்கிற என்ற அம்மாவின் நொடிப்புக்கு, போம்மா முதல்ல ஒரு கழுதைக்கு எத்தனை வயசுன்னு சொல்லு என்று கேலி செய்தாள். நிவிதாவும் அவளுக்கு வாழ்த்து சொல்ல, அண்ணி நீங்களும் நாளைக்கு அந்த கோவிலுக்கு வர்றீங்களா? குட்டி பையனை தூக்கிக்கிட்டு போகணும் போல இருக்கு என்று அவள் கேட்டதும் வசந்தன், ஆமா நிவி, நானும் சொல்லணும்னு நினைச்சேன். அந்த கோவிலுக்கு லோகேஷை கூட்டிட்டு போகவே இல்லை. நான் ஒரு ஆஃப் டே லீவ் சொல்றேன், நாமளும் கூட போயிட்டு வந்துடலாம் என்றான். படுத்த உடனே தூங்கிவிடும் பழக்கம் உள்ள அஞ்சலிக்கு அன்று தூக்கமே வரவில்லை. தன்னுடைய பிறந்த நாள் என்று அவனுக்கு தெரிந்திருக்குமா? வாழ்த்து சொல்வானா என்ற சிந்தனையில் படுக்கையில் புரண்டு கொண்டிருந்தார். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இதிலெல்லாம் பிடித்தம் இல்லாததால் அதிலெல்லாம் பதிய மாட்டாள். ரூபினிக்கு மட்டும் இவளது பிறந்த நாள் தெரியும். அதுவும் இவள் அலுவலகத்திற்கு புது ட்ரெஸ் உடுத்தி கொண்டு போகும்போது ஞாபகம் வரும். ஏய், இப்போ உனக்கு என்ன வேணும்? பேசாம தூங்குவியா? அவன் வாழ்த்து சொல்வானா? ஆட்டுக்குட்டி வாழ்த்து சொல்லணுமான்னுட்டு உள்ளே இருந்த அஞ்சலி அதட்ட பரிதாபமாய் முகத்தை வைத்துக்கொண்டு தலையழையை கட்டி பிடித்து கொண்டு தூங்க முயற்சித்தாள். ஆனாலும் கண்ணும் மனமும் போனிலேயே நிலைத்திருந்தது. ஒரு கட்டத்தில் அவளுக்கே அது அதிகப்படியாக பட போனின் நெட்வொர்க்கை கட் பண்ணிவிட்டு கண்ணயர்ந்தாள். சரியாக 12 மணிக்கு அவளது அலைபேசி ஒலித்தது. படபடக்கும் மனதுடன் எடுத்து காதில் வைத்தாள். மெனி மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஹாப்பி பர்த்டே மை டியர் எலிக்குட்டி என்றதும் அவளுக்கு கோபம் வந்துவிட்டது. கோபத்தில் போனை அணைத்து விட திரும்பவும் அழைத்தாள். அதுக்குள்ள கோபம் வந்துடுச்சா? ஓகே சாரி, ஆனா செல்லமா மனசுக்குள்ள உன்னை கொஞ்சம் போது அந்த பெயர் தானே வாயில வருது என்றாள். தேங்க்யூ என்று அரைக்குறையாக முணுமுணுக்க, காலையில நீ லேட்டா ஆபீஸ்க்கு வருவேன்னு அத்தை சொன்னாங்க. பதிலுக்கு சாயங்காலம் லேட் ஆகிடும்னு நீ சொல்லிவிடு. நான் ஏன் அப்படி சொல்லணும்? நாளைக்கு உன் பர்த்டேக்கு எனக்கு நீ ட்ரீட் தர வேண்டாமா என்று கேட்டாள்.